குட் மார்னிங் எவரிவன். ஹாப்பி சண்டே. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். நாளை பச்சை வெங்காயம் போடல, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு சேமியாவும் போட்டுடலாம். சேமியா போட்டு அப்புறம் கொத்தமல்லி தூவிடலாம். ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு பின் சர்க்கரையும் பெருங்காயமாக தூக்கலாக போடலாம். சூப்பராக இருக்கும். பொன்னிறமாக வறுத்தாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு பெருங்காயம் தூக்கலாக போட்டேன். கடுகு வெடிக்கும் போது தக்காளியும் போட்டேன். வதங்கட்டும். அப்புறம் தண்ணி போட்டு உப்பு போட்டு சேமியா போடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் ஜலம். அப்புறமா சேமியா போட்டுடலாம். நல்லா கொதிச்சுன்னு வரது பாருங்கள். இந்த சமயத்தை சேமியா போட்டுட்டு மூடி வச்சிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு துளி பிஞ்சு மஞ்சள் பொடியும் துளி பிஞ்சு சர்க்கரையும் போட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சு. முடிச்சுன்னா ரெடி ஆகிடும் உப்புமா. சூப்பரான டொமேட்டோ சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் இந்த சொன்ன அளவெல்லாம் எல்லாம் சமான் பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். சேமியா உப்புமா தொட்டுக்கு தக்காளி தொக்கும் நேற்று பண்ணேன். சுண்டைக்காய் வத்தக்கும் அம்மா இருக்கும். காம்பினேஷன் நல்லா இருக்கும். தக்காளியை கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு கடுகு தாளிச்சு போட்டுட்டு அரைச்சி தக்காளி போட்டு அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் கால்வாசி வதங்கின அப்புறம் உப்பு காரப்பொடி வெந்தயப்பொடி பெருங்காயப்பொடிலாம் போட்டு தேவையான எண்ணெய் விட்டுட்டு பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடும்.